வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஐயனார் துணை சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சேரனும் சோழனும் பேசிட்டு இருக்க தருணத்தில் நிலா வந்து விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட கேட்க, சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ என்ன விஷயமோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அது ஒன்றும் இல்லைண்ணா, நான் வீடு தனியாக பார்த்துட்டேன். ஸோ அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க சேரன் சோழன் 2 பேருமே. என்னம்மா சொல்கிற, வீடு பார்த்துட்டியா, எந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் தானா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னாலும், என்னம்மா இப்போ அவசரம், நான் பொறுமையாக பார்த்து தரேன் தானம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, இல்லைண்ணா பரவாயில்ல இருக்கட்டும், உங்களுக்கும் இவ்வளோ வீண் சிரமம், உங்களுக்கும் நிறைய வேலை இருக்குல்ல, நான் எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சேன், என்னம்மா இப்போ அவசரம் நிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைண்ணா என்னால் தான் அடிக்கடி வீட்டில் சண்டை வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் விலகி இருக்கிறது தானே நல்லது. எப்படியும் நான் அந்த வீட்டை விட்டு போக தான் போகிறேன். அது இப்போவே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேட்ட சோழனுக்கு ஒன்றுமே புரியல. பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. நிலா ப்ளீஸ் நிலா, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த முயற்சி செய்தாலும், எப்படி இருந்தாலும் நான் ஒரு நாள் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரே முடிவோட பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற ஒரே முடிவோட இருக்க நிலா என்ன பண்ணுறாங்க, எல்லா துணிமணிகளையும் வந்து பெட்டியில் எடுத்து அடுக்குறாங்க. நிலா இப்படிலாம் பண்ணுறத பார்த்தா சோழனால் தாங்கிக்கவே முடியல. அவங்க அண்ணங்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஆனால் ப்ளீஸ், நான் என்னென்ன நிலா இப்படி பண்ணிட்டாங்க, நான் இங்கே இருந்து தானே இருப்பாங்கன்னு நினச்சேன், இப்போ பாருங்கள் நான் எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ப்ளீஸ்ண்ணா, நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்கண்ணா, நீங்கள் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சேரன் கிட்ட போய் திரும்ப திரும்ப வந்து கேட்டுட்டு இருக்காங்க. டே சோழா, நான் எப்படிடா பேசுறது, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனேடா அந்த பொண்ணுக்கிட்ட, ஆனால் அது கேட்க மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், இல்லைண்ணா கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் கேட்பாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து உறுதியாக வந்து சொல்கிறாங்க சேரன் கிட்ட. சரிடா சோழா, நீ வருத்தப்படாத, உன்னோட இதுக்காக நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட போகிறாங்க. நிலா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சுண்ணா என்ன விஷயம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இல்லைம்மா, எல்லாரும் சொல்கிற மாதிரி நீயும் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா திரும்ப ஊர் ஜனங்க பேச ஆரம்பிச்சிருவாங்கம்மா. எனக்காக கொஞ்ச நாளைக்குமா இங்கே இருந்துட்டு தங்கிட்டு போகலாம்லம்மா, உனக்கு என்ன தேவைகளோ எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து பொறுமையாக சொல்கிறாரு. ஆனால் எப்படி நான் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, எல்லாம் உங்கள் அப்பாவை பற்றின விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்னால் இருக்க முடியலண்ணா, கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இல்லை என்னம்மா இப்படிலாம் பேசுகிற, அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாதும்மா, அவர் ஏதோ கோவப்படுவார் கொள்ளுவார், மற்றபடி அவர் அந்த மாதிரி தப்புலாம் பண்ணியிருக்க மாட்டார் நிலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேரன் சொன்னாலும், நீங்கள் எப்படி நான் அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க, அவர் பேசுகிறத பார்த்தாலே நல்லா தெரியுதேண்ணா, ஆனால் உங்ககிட்ட இந்த மாதிரி மறுத்து பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைம்மா நிலா, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறமா இந்த வீட்டோட நிலமை பல்லவனை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு சேரன் ஒரு பக்கம் சொல்கிறாரு. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் நான் அந்த வீட்டை விட்டு போகிறவ தானேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சேரன் கிட்ட பதிலடி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் சேரன் கிட்ட வருத்தப்பட்ட சோழன் கிட்ட சொல்கிறாங்க, நீ போயிட்டு நீயே நிலா கிட்ட பேசி பாரு, கண்டிப்பாக மனம் மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, நிலாவை போய் பார்த்து பேச போகிறாரு சோழன். நீங்கள் ப்ளீஸுங்க இந்த வீட்டை விட்டு போகாதீங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தாங்க, நான் இனிமேல் உங்ககிட்ட எந்த பொய்யுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, நீங்கள் என்கிட்ட எல்லா உண்மையும் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லையே, ஏன்னா நீங்கள் என்னோட ஒரிஜினல் ஹஸ்பண்டு கிடையாதுல்ல, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் வந்து சோழனால் பதில் சொல்ல முடியல. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க, வேற எப்படிங்க பேசுறது, உண்மை அதுதானே, நீங்கள் ஒன்றும் என்னோட ஒரிஜினல் ஹஸ்பண்ட் கிடையாது, அதனால நீங்கள் வந்து உண்மையை பேசணும் நான் ஒன்றும் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இன்னும் நடந்ததுக்கு அப்புறமாவும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்த நிலா இந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்களா. நிலா வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்ச பல்லவனோட மனசு எப்பாடுபடுது, இதுக்கப்புறமா எப்படிலாம் ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வர கமெண்ட் முடிச்ச சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.